முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு கணிதம். இந்த கணிதத்துல நமக்கு டிஎன்பிசில பாத்தீங்க அப்படின்னா 25 மார்க் இருக்கு. இப்போ குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியர்ல 25 கொஸ்டினும், அடுத்து மெயின்ஸ்ல நமக்கு 40 கொஸ்டினும் இருக்கு. ஸோ அது ஒளிவியல் ரீதியாக கொஸ்டின் வரும். அது நம்ம வரப்போற வகுப்புகளை பார்ப்போம். முதல்ல கணிதம் அப்படின்னா என்ன, சரியா, அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கணிதம் ரொம்ப எளிமையாக மாறிடும். ஸோ அதனால நம்ம அடிப்படையை முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸோ கணிதத்தை பொறுத்த வரைக்கும் எண்கள் என்ற தலைப்பு மிக முக்கியமான ஒன்று. நம்ம பள்ளி பருவத்திலிருந்தே கேட்டிருப்போம், எண்கள் நமது கண்கள், சரியா, எண்கள் இல்லையே ஒன்றும் இல்லை, சரியா. ஸோ எண்களை பத்தி நம்ம படிச்சுக்கிற சிறப்பு. எண்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 வகையான எண்கள் இருக்கும். ஸோ இப்போ மெய்யெண்கள், கற்பனை எண்கள் அப்படின்னு இருக்கும். ஆனா நமக்கு கற்பனை எண்கள் பள்ளி பாட புத்தகத்துல எங்குமே கிடையாது. ஸோ நமக்கு மெய்யெண்கள் மட்டும்தான் போட்டித் தேர்வுகள் ரீதியா கேட்க போறாங்க. ஸோ ஒரு தியரி கொஸ்டினாவோ இல்லை வேற ஏதோ இருந்தாக்கல இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடிப்படையிலிருந்து போக போறோம். ஸோ வாங்க பாருங்களாம். ஃபர்ஸ்ட் மெய்யெண்கள், இதை நம்ம ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெய்யெண்கள்ல நம்ம 2 வகையா பிரிச்சிருக்கோம். ஒன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விகிதமுறு எண்கள், இன்னொன்னு விகிதமுறா எண்கள், ரேஷனல் இர்ரேஷனல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல அப்படின்னு அப்படின்னா அடுத்து விகிதமுறு எண்கள்ல முழுக்கல் பின்னம் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். முழுக்கல் பின்னம் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இந்த பின்னத்துல மேலும் நம்ம 3 வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னு அப்படின்னா தகு பின்னம், அடுத்து தகா பின்னம், அடுத்து கலப்பு பின்னம், அப்படி பிரிச்சுக்கலாம். இதை 3 பின்னங்களாக பிரிச்சுக்கலாம். தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். ஸோ இதையும் நம்ம ஒவ்வொன்றா என்ன அப்படின்னு பின்னாடி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அடுத்து அப்படின்னு அப்படின்னா முழுக்கள். முழுக்கல்ல குறை முழுக்கள், குறையற்ற முழுக்கள், சரியா, நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ குறை முழுக்கள், குறையற்ற முழுக்கள், முழுக்களை பிரிச்சிருக்கோம். அடுத்து குறையற்ற முழுக்களை இயல் எண்கள், பூஜ்ஜியம் அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறோம். ஸோ இந்த இயல் எண்களுக்கு அப்புறம் நம்ம பிரிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் எண்களை மேலும் நம்ம பிரிச்சிருக்கோம் 3 பகுதியாக. ஒன்று பகு எண்கள், பகா எண்கள், பகுவும் அல்ல பகாவும் அல்ல. இதுல மேலும் நம்ம பகா எண்களை 3ஆ பிரிச்சிருக்கோம். ஒன்னு சார் பகா எண்கள், இன்னொன்னு இரட்டை பகா எண்கள், இன்னொன்னு பகா எண்ணின் 3ஆம் தொகுதி. ஸோ கண்டிப்பா இது எல்லாமே நீங்க ஒவ்வொரு பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். ஏன் சார் நீங்க இப்படி கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு டைரக்டாவே கொடுத்துருந்தாக்கல எனக்கு எண்கள் அப்படின்னா தெரிஞ்சிருக்குமே, நீங்க நேராவே நடத்திருக்கலாமே. இந்த மைண்ட் மேப் நம்ம போட்டதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னாக்கல, ஒருவேளை உங்களுக்கு தியரி கொஸ்டினா இருந்தா இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மைண்ட் மேப் மட்டும் நான் கொடுத்துருக்கிற மைண்ட் மேப் மட்டும் நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா போதும். இந்த கொஸ்டின் நீங்க எப்படி கேட்டாலும் எப்படி மாத்தி கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அது ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன் பாருங்க. சோ இத இப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு மெய்யெண்களும் விகிதமுறு எண்கள், ஒவ்வொரு விகிதமுறு எண்களும் விகிதமுறா எண்கள், ஒவ்வொரு பின்னமும் முழுக்கள், ஒவ்வொரு குறை முழுக்களும் முழுக்கள், இப்படி கொஸ்டினை மாத்தி மாத்தி கேட்பாங்க. இதுல எது சரியானது அப்படின்னு கொஸ்டின் வைப்பாங்க, சரியா. சோ அதன் அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப எளிமையா நீங்க அமைச்சு இந்த பகுதி இப்படியே நீங்க ஞாபகம் வச்சு அப்படின்னா கீழே இருந்து எது மேல சொன்னாலும் அது சரி. அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு ஏரோ மார்க் தான். நான் பெருசா கூட எதுவும் படிக்க போறது இல்ல. கீழே இருந்து மேல எது சொன்னாலும் அது சரி, அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா கீழே இருந்து மேல எது சொன்னாலும் அது என்னது சரி. அதே போல மேல இருந்து கீழே எது சொன்னாலும் அது தவறு. சோ கீழே இருந்து மேல எது சொன்னாலும் அது என்னது சரி, மேல இருந்து கீழே எது சொன்னாலும் என்னது தவறு. இப்ப சொல்லி பாருங்க, ஒவ்வொரு விகிதமுறை எண்களும் மெய்யெண்கள் அப்படின்னு சொன்னா அது சரி, ஒவ்வொரு விகிதமுறா எண்களும் மெய்யெண்கள் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் என்னது சரி. இதுவே ஒவ்வொரு மெய்யெண்களும் விகிதமுறை எண்கள் அப்படின்னு சொன்னா தவறு. சார் இது மாதிரி கொஸ்டின் நமக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நிச்சயம் கேட்டிருக்காங்க. சோ நீங்க பழைய பாடத்திட்டத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும், போலீஸ் தேர்வுல கேட்டிருக்காங்க, எஸ்ஐல தேர்வு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த தியரி கொஸ்டினை நீங்க படிச்சே ஆகணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன். இதை நம்ம ஒவ்வொன்றையும் விளக்கமா வைப்போம். இப்போ மெய்யெண்களுக்குள்ள இது எல்லாமே இருக்கு. இது ஃபுல்லாவே எல்லாமே என்னதான் மெய்யெண்கள். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா விகிதமுறு எண்கள். ஃபர்ஸ்ட் நம்ம விகிதமுறு எண்கள் பார்க்க போறோம், சரிங்களா. விகிதமுறு எண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம இங்கிலீஷ்ல ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஒரு விகிதமுறை என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா P/Q வடிவில் இருக்கும். எந்த வடிவில் இருக்கும்? P/Q வடிவில். அப்ப P/Q வடிவில் எழுதக்கூடிய அனைத்து எண்களுமே விகிதமுறை எண்கள் தான். சோ P/Q வடிவில் எழுதக்கூடிய அனைத்து எண்களுமே என்னதான் விகிதமுறை எண்கள் தான். இதுல ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா P, Q பிலாங்ஸ் டு Z இருக்கணும். P, Q பிலாங்ஸ் டு அதுல இருக்கணும், Z இருக்கணும். சோ இந்த Z அப்படின்னா என்ன அப்படின்னா இண்டிஜியஸ் அப்படின்னு சொல்றோம். சோ Zன்றது என்ன சொல்றோம்? இண்டிஜியஸ் அப்படின்னு சொல்றோம். சோ முழுக்கள், முழுக்கள் என்னெல்லாம் இருக்கும்? 0 +or -1,
பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 3 அண்ட் சோ ஆன் போயிட்டே இருக்க முடியும். சரிங்களா? சோ இந்த பியும் கியூக்குள்ளதான், இந்த பியும் கியூவும் ஜட்டுக்குள்ளதான் இருக்கணும். இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். கியூ நாட் ஈக்குவல் டு என்னவா இருக்கணும்? ஜீரோவா. கியூ மட்டும் ஜீரோவா இருக்கக்கூடாது. மற்ற எப்படி இருந்தாலும் அது என்னதான்? விகிதமுறு எண்கள் தான். இது சில எடுத்துக்காட்டுகள் பார்த்துருவோம். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கல, ஸோ பி வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா 1/2, 3/4, 5/7, சரியா, -9/5, சரியா, 1/7, இது போல நம்ம எப்படி வேணாலும் எவ்வளவு வேணாலும் எழுதிட்டே போயிட்டே இருக்கலாம். சரியா? ஆனா எது மட்டும் இருக்கக்கூடாது? கியூ மட்டும் என்னவா இருக்கக்கூடாது? ஜீரோவா இருக்கக்கூடாது. ஆனா பி இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம். ஒரு வேலை இப்போ 0/7 அப்படின்னு எழுதலாமா அப்படின்னா எழுதலாம். அதுவும் விகிதமுறு எண்கள் தான். அப்ப 0/anythingோட வேல்யூ என்னது? 0 தான். 0/anythingோட வேல்யூ என்னது? 0 தான். இப்போ இந்த 0 என்பது எந்த வகையான எண் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 0 என்பது எந்த வகையான எண் அப்படின்னு கேட்டா இது விகிதமுறு எண். சரியா? விகிதமுறு எண், ஸ்பெஷல், அதாவது சிறப்பு விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ சிறப்பு விகிதமுறு எண் 0 என்பது ஒரு சிறப்பு விகிதமுறு எண். சரிங்களா? சோ இதுதான் விகிதமுறு எண்கள். இதுல இந்த விகிதமுறு எண்கள்லயே இன்னும் நம்ம உள்ள போய் படிக்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்ப்போம். முடிவுறு எண்கள்ல நம்ம இன்னும் பிரிச்சு படிக்க போறோம். ஒண்ணு என்ன அப்படின்னா முடிவுறு தசம எண்கள், முடிவுறா சுழல் தசம எண்கள். முடிவுறு தசம எண்கள், முடிவுறா சுழல் தசம எண்கள் அப்படின்னு படிக்க போறோம். இதுல முடிவுறு தசம எண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் P/Q வடிவில் தான் இருக்கும். P/Q வடிவில் தான் இருக்கும். ஏன்? விகிதமுறு எண்கள் எல்லாமே இப்படிதான் இருக்கும், P/Q வடிவில் தான் இருக்கும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. சோ அப்ப அப்படி எப்படி சார் முடிவுறு தசம எண்கள் அப்படின்னா ஃபைனட் டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஃபைனட் டெசிமல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ 1/2 அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து விகிதமுறு எண்கள் தானே, 1/2. இப்போ இது முடிவுறு தசம என்னது? டெசிமலா எப்படி எழுதலாம்? 0.5 அப்படியே எழுதலாம். இப்ப புள்ளிக்கு அப்புறம் என்னது? புள்ளின்னா தான் டெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதை மாற்றி நம்மளால எழுதவே முடியாது. இதுக்கப்புறம் நம்மளால என்ன செய்ய முடியாது? எழுதவே முடியாது. அதனால இதுக்கு பேரு முடிவுறு தசம எண்கள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? முடிவுறு தசம எண்கள் சொல்றோம். சோ இதுவே அப்படின்னா 1/3 எழுதுறோம் பாருங்க. 1/3 எழுதுறோம். இது எப்படி எழுதலாம்? டெசிமல் நம்பரா 0.3333 அண்ட் சோ ஆன். இது 3 போயிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா முடிவுறா சுழல் தசம எண்கள். முடிவுறா சுழல் தசம எண்கள், இன்ஃபைனட் டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்ஃபைனட் டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது எண்கள் எப்படின்னா சுழல் தசம எண்கள் அப்படின்னா சொல்றோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணு அதே தொடர்ச்சியா வரும். அந்த குறிப்பிட்ட எண்ணு என்ன பண்ணும்? அப்படியே தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். இது நம்ம வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா 1/3 வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.3 பார் அப்படின்னு எழுதலாம். 0.3 பார் அப்படின்னு எழுதலாம். சார் இதை எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இப்போ இதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா இதோட தன்மை என்னன்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம். இப்ப கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இங்க சோ ஆப்ஷன் கொடுக்குறேன். ஏ, சரியா, சோ 3/5, சரியா, பி, சரியா, 1/10 அப்படின்னு வச்சுப்போம். அடுத்து சி 7/210. ஸோ இது அடிச்சு கூட நீங்க எழுதிக்கலாம், இல்ல 1/30 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரியா? அடுத்து டில 1/240 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட எண்கள்ல எது முடிவுறு தசம எண்கள் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? சோ அதுல கொடுக்கப்பட்ட எண்கள்ல எது முடிவுறு தசம எண்கள் அப்படின்னு கேட்பாங்க. இதை நம்ம ஈஸியா பார்த்ததுமே ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப எளிமையா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. அந்த என்ன ட்ரிக் அப்படின்னு பார்ப்போம் பாருங்க. இப்போ இந்த P/Q வடிவுல எழுதலாம்னு சொன்னோம் இல்லையா? இந்த இதுல இருக்கிற இந்த Q மட்டும் என்னவா இருக்கணும் அப்படின்னா Qவோட வேல்யூ மட்டும் எப்படி இருக்கணும்னா 2/m இன்ட்டு 5/n அப்படின்னு எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அது முடிவுறு தசம எண்கள். அது என்னது? முடிவுறு தசம எண்கள். இல்ல அப்படின்னா அது முடிவுறா தசம எண்கள், முடிவுறா சுழல் தசம எண்களா மாறிடும். சரியா? இந்த வடிவத்துல எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது என்னது? முடிவுறு தசம எண்கள். இந்த வடிவத்துல எழுத முடியல அப்படின்னா அது என்னது? முடிவுறா சுழல் தசம எண்கள் அப்படின்னு நான் சொல்லிடலாம். சரிங்களா? இப்ப பாருங்க 3/5 அப்படின்னு இருக்கு. இப்போ
இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். சரியா, 3/5 அப்படின்னு இருக்கு. சரியா, இப்போ இந்த 5 நம்ம எப்படி எழுதலாம்? சரியா, 3/5 அப்படின்னு எழுதலாமா? இப்ப 5ன்றது வந்துருச்சா? அப்ப இது முடிவுறுமா அப்படின்னா கண்டிப்பா முடிவுறும். கண்டிப்பா என்னது முடிவுறும். சரியா, இது இங்க அடிச்சு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும்? முடிஞ்சிடும். டெசிமல்ல என்ன பண்ணும்? முடிஞ்சிடும். சரியா, இப்போ அடுத்து இப்போ இன்னொரு பார்த்தோம். அது என்னது? 1/10. இது என்ன எழுதலாம்? 0.1 அப்படின்னு எழுதலாம். 0.1 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதுவும் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. இப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0.6 இருக்கும். சரியா, அது முடிஞ்சிச்சு. அதே போல 1/30 1/30 இருக்கு. சரியா, இதை நம்மளால முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. அது என்ன பண்ணும்? போயிட்டே இருக்கும். சரியா, எது மட்டும்தான் வரணும்? சரியா, 2 5 மட்டும்தான் வரணும். இல்ல 2 சேர்ந்து வரலாம், இல்ல தனித்தனியா வரலாம். இப்போ அது 240 நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னாக்கல நம்ம கியூவை மட்டும் பார்த்தா போதும். ஸோ பியை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 240 நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. சரியா, 2ஆல் வகுக்கலாமா? 1 2 0. அடுத்து மறுபடியும் 2ஆல் வகுக்கலாமா? 60. மறுபடியும் 2ஆல் அப்படின்னா 30. மறுபடியும் 2ஆல் வகுக்கலாம் 15. மறுபடியும் 3ஆல் வகுக்கலாமா? சரி, 5ஆல் வகுப்போம். 5 3 வந்துருச்சு. இப்போ இது முடிவுறுமா அப்படின்னா முடிவுறாது. காரணம் என்ன அப்படின்னா என்ன வந்துருச்சு? அடிஷனலா 3 வந்துருச்சு. அப்படி 3 எல்லாம் வரக்கூடாது. என்ன மட்டும் தான் இருக்கணும்? 2 மட்டும் தான் இருக்கணும். அப்ப எது இதெல்லாம் முடியும்? இந்த 2 வேல்யூ மட்டும் முடிவுறும். இந்த 2 வேல்யூ என்னது நமக்கு? இந்த 2 வேல்யூ கண்டிப்பா முடிவுறு தசம் என்ன இருக்கும்? இது ரெண்டும் என்னது? முடிவுறாது. சரியா, உதாரணத்துக்காக நான் சொன்னேன். சோ இது சரிங்களா. இப்போ உங்களுக்கு வீதமுறு எண்கள்ல முடிவுறு தசம எண்கள் அப்படின்னா என்ன தெரியும், முடிவுறா சுழல் தசம எண்கள் அப்படின்னா என்னன்னு தெரியும். சரிங்களா. சோ வாங்க நம்ம அடுத்து விகிதமுறா எண்கள் பார்ப்போம். சோ முன்னாடி ஏற்கனவே நம்ம விகிதமுறு எண்கள் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்? விகிதமுறா எண்கள் பார்க்க போறோம். சரியா, விகிதமுறா எண்கள் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா P/Q வடிவில் எழுத முடியாத எண்கள். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். விகிதமுறை எண்களுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னது? விகிதமுறா எண்கள். P/Q வடிவில் எழுதுனா அப்படின்னா அது என்னது? விகிதமுறை எண்கள். எழுத முடியல அப்படின்னா என்னது? விகிதமுறா எண்கள். சோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இது எதெல்லாம் நமக்கு ரூட்ல இருந்து வெளியே எடுக்க முடியாதோ அது எல்லாமே விகிதமுறா எண்கள் தான். சரியா, √2 √3 √5. சரியா, அடுத்து பை, லாகு, ஆயிலர் நம்பர், இது போல எக்ஸெட்ரா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா, இது எல்லாமே என்னதான்? விகிதமுறா எண்கள் தான். சரிங்களா. அப்போ உனக்கு விகிதமுறை எண்களுக்கும் விகிதமுறா எண்களுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சாவே நம்ம ஈஸியா ஒரு மார்க் வாங்கிடலாம். சரிங்களா. இப்ப பாருங்க, இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் விகிதமுறை எண்கள், சிறப்பு விகிதமுறை எண்கள் எதுன்னு சொன்னோம்? 0. ஆமாவா இல்லையா? அதே போல இங்க பை என்பது சிறப்பு விகிதமுறா எண். சிறப்பு விகிதமுறா எண். சரியா, ஸ்பெஷல் இர்ரேஷனல் நம்பர். அங்க பார்த்தது ஸ்பெஷல் ரேஷனல் நம்பர். இப்ப கொஸ்டின் கேட்போம், கீழே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் எவை சிறப்பு விகிதமுறை எண்கள், எவை சிறப்பு விகிதமுறா எண்கள் அப்படின்னு கேட்பாங்க. சோ பை இதுல கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நமக்கு எப்படி கேட்டிருந்தாங்க போட்டித் தேர்வுகள்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஆப்ஷன் கொடுப்பாங்க. பை, அடுத்து 22/7, அடுத்து பி, சரியா 7/22, சரியா சி 3.14. சரியா, இதுல எது பொருந்தல அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா, இங்க கொடுக்கப்பட்ட தகவல்ல உங்களுக்கு எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சோ எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு, இதுல எது பொருந்தாம இருக்கு? இப்போ பை இருக்கு. சரிங்களா, 22/7 இருக்கு, 7/22 இருக்கு, 3.14 இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? பையோட வேல்யூ, பையோட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு? 22/7. ஆர் என்னது? 3.14. சரிங்களா. அப்ப இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல எது பொருந்தல? பையோட வேல்யூ தான் 22/7. இது 3 1, இது மட்டும் வேற. இப்ப பி தான் ஆன்சர் அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. சோ அது வந்து தப்பு. அவங்க கொடுத்துருக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, சரிங்களா, இது மூணுமே, இங்க இருக்கிறது மூணுமே சரிங்களா விகிதமுறை எண்கள். இது மட்டும் தான் விகிதமுறா எண். இது மட்டும் தான் என்னது? விகிதமுறா எண். அப்ப உங்களுக்கு ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் தெரியணும். டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா. சோ அப்ப நீங்க பை என்பது எந்த வகையான எண்ணு? சிறப்பு விகிதமுறா எண்கள் அப்படின்னு நம்ம எளிமையா சொல்லிடலாம். சரிங்களா. அடுத்து இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு போட்டீங்கன்னா, வேற என்ன பைய பத்தி நீங்க நம்ம 2D 3D படிக்கும் போது இந்த பைய பத்தி நான் பார்ப்போம். அப்ப வேணா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ அதை வேற என்ன அப்படின்னு நீங்க வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போட்டா விகிதமுறா எண்கள்ல
தங்க விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதையும் கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ ஏற்கனவே கேட்டிருக்காங்க. தங்க விகிதம் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா தங்க விகிதம் சரியா 1:1.618 and so on போயிட்டே இருக்கும். இதுக்கு பேரு தான் தங்க விகிதம். இந்த தங்க விகிதமும் சரியா ஒரு விகிதமுறாயம் தான். சரியா இதுக்கு வேற என்னெல்லாம் பேர் இருக்கு அப்படின்னா தங்க விகிதம், தங்க சராசரி, தங்க பிரிவு அப்படின்னு பல பேர்கள் இருக்கு. தங்க விகிதம் என்பது எப்படி இருக்கும் 1:1.618. அது என்ன சார் தங்க விகிதம் அப்படின்னாக்கல இப்போ ஒரு அடிக்கு 1.6 அடி எடுத்து நீங்க ஒரு அளவை எடுத்து நீங்க ஒரு பில்டிங்கோ இல்லை வேற ஏதோ கட்டுறீங்க அப்படின்னா அந்த கட்டிடம் அவ்வளோ அழகா இருக்குமா பாக்குறதுக்கு. ஸோ அதனால தங்க விகிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதையே நமக்கு மறைமுகமா கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஸோ அதை இதையும் தெரிஞ்சுக்கணும். அதுவும் எந்த வகை எண் தான் விகிதமுறாயங்கள். தங்க விகிதம் என்னதான் விகிதமுறாயங்கள். சரிங்களா? சரி. ஸோ வேற என்ன இதோட தொடர்புடையது வேற என்ன நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இதுல பார்த்தோம் விகிதமுறைகள் என்ன பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி முடிவுறு தசம எண்கள், முடிவுறா சுழல் தசம எண்கள் அப்படின்னு பார்த்திருந்தோம். ஆனா விகிதமுறா எண்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா முடிவுறா சுழல் தன்மையற்ற எண்களா இருக்கும். முடிவுறா சுழல் தன்மையற்ற எண்களா இருக்கும். ஸோ இதுக்கு நல்ல உதாரணம் அப்படின்னா பையோட மதிப்பு. பையோட மதிப்பு என்ன சொல்லுவோம் 3.14 and so on போயிட்டே இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. இந்த டெசிமலுக்கு அப்புறம் நீங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணை வந்து நீங்களால நிறுத்தவே முடியாது. அது பாட்டுக்கு கண்டினியூவா போயிட்டே இருக்கும். ஆனா அது சுழல் தன்மையோடு இருக்காது. சரியா சுழல் தன்மையற்ற தசம எண்களா இருக்கும். ஸோ விகிதமுறா எண்கள் பெரும்பாலும் முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம எண்களா இருக்கும். ஸோ அதுதான் என்னுடைய சிறப்பு. இப்போ உங்களுக்கு ரெண்டு வகையில உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஒன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா விகிதமுறு எண்கள், இன்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா விகிதமுறா எண்கள். இந்த ரெண்டையுமே நீங்க சிறப்பா படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த தலைப்பு போவோம். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம முழுக்கள் பார்க்க போறோம். முழுக்கள்ல நம்ம ஆங்கிலத்துல என்ன சொல்ல போறோம் இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது ஐ. அப்போ இதோட சிம்பிள் என்னவா இருக்கணும் ஐன்னு தானே இருக்கணும். ஆனா ஐன்னு இருக்காது. ஏன் ஜட்டுன்னு இருக்கும். சரியா முழுக்கல என்ன சிம்பிளால நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஜட் அப்படின்னு சொல்லுவோம். ஜட்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட் என்பது ஜாலன் என்ற ஜெர்மன் மொழி சொல். சரியா நாம இது போல ஜாலன்றது எந்த மொழி சொல்லுன்னு கேட்டாவே என்ன எழுதிடுவோம் கொளுத்தி போட்டுருவோம். என்னது ஒண்ணு லத்தீன் அல்லது என்னது கிரேக்கம். ஆனா இந்த மொழி சொல் என்னது ஜெர்மன் மொழி சொல். இதற்கு வந்து எண்ணுதல் அல்லது எண்ணிக்கை காண்பது அப்படின்னு பொருள். எண்ணுதல் அல்லது என்னது எண்ணிக்கை காண்பது அப்படின்னு பொருள். சரிங்களா? அதனாலதான் நம்ம ஜட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இப்ப இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஒரு முழுக்கள் எப்படி இருக்கும் இப்படிதாங்க இருக்கும். ஒரு முழுக்கள் இப்படிதான் இருக்கும். 0 இருக்கும், பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்துதான் என்னது முழுக்கள் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல பிளஸ் இருக்கிறத மட்டும் என்ன சொல்லுவோம் மிகை முழுக்கள். சரியா பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இருக்கிறது குறை முழுக்கள் நெகட்டிவ் இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா மிகை முழுக்களோடு சேர்ந்த பூஜ்ஜியத்திற்கு என்ன பேரு அப்படின்னு கேட்கலாம். மிகை முழுக்களோடு சேர்ந்த பூஜ்ஜியத்திற்கு என்ன பேர் அப்படின்னு கேட்கலாம். அதை நம்ம குறையற்ற முழுக்கள் அப்படின்னு சொல்றோம். குறையற்ற முழுக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த குறையற்ற முழுக்களுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது முழு எண்கள் அப்படின்னு சொல்றோம். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ என்ன சொல்றோம் முழு எண்கள் அப்படின்னு சொல்றோம். ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து என்ன கேட்கலாம் குறை முழுக்களோடு சேர்ந்த பூஜ்ஜியத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம். மிகையற்ற முழுக்கள் அப்படின்னா நான் பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா பூஜ்ஜியத்தை தவிர்த்து முழுக்களுக்கு வேற என்ன முழுக்கல்ல பூஜ்ஜியத்தை தவிர்த்து மற்ற எண்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்கலாம். சரியா முழுக்கல்ல பூஜ்ஜியம் இல்லாம மற்ற ரெண்டு எண்களுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்கலாம். இந்த ரெண்டு எண்களுக்கும் குறியீட்டு எண்கள் அப்படின்னு பேர். குறியீட்டு எண்கள் அப்படிங்க. சரியா குறியீட்டு எண்கள். ஏன் பிளஸ் என்ற சிம்பிள் கொடுக்குறோம், மைனஸ் என்ற சிம்பிள் கொடுக்குறோம். அதனால அதுக்கு என்ன பேரு குறியீட்டு எண்கள். சரிங்களா? இப்ப ஜீரோவுக்கு என்ன குறியீடுன்னு கேட்பாங்க. அந்த ஜீரோவுக்கு குறியீடு இல்லை. நீங்க அப்படிதான் எழுதணும். குறியீடு என்னது குறியீடு கிடையாது, இல்லை, குறியீடு இல்லை அப்படின்னு எழுதலாம். சரியா? ஜீரோவை பத்தி நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம். என்னது இது ஜீரோ என்பது சிறப்பு விகிதமுறு எண். மறக்க கூடாது. ஜீரோ என்பது எந்த வகையான எண்ணு சிறப்பு விகிதமுறு எண். சரி இது தவிர வேற ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா நம்ம எப்பவுமே ரொம்ப ஹை லெவல்ல கொஸ்டின் கேட்கும் போது கூட தப்பு பண்ண மாட்டோம். ரொம்ப பேசிக்கா கேட்கும் போது தான் தப்பு பண்ணிடுவோம். முழுக்களோட வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லிடுவீங்க
இண்டிஜியஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கிறத சொல்லிடுறீங்க. ஸோ முழுக்களோட வேறு பெயர் திசையன்கள் அப்படின்னு சொல்லலாம். முழுக்களோட வேறு பெயர் என்ன சொல்றான்? திசையன்கள். ஏன் சார் இதுக்கு திசையன்கள் அப்படின்னு பேரு அப்படின்னு போட்டீங்கன்னா, ரெண்டு திசையை குறிக்குது பாருங்க. ஸோ அதனால அதுக்கு என்ன பேரு? திசையன்கள் அப்படின்னு பேரு. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு முழு எண்கள் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம சரியா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இருந்தாலும் கொஸ்டின் நம்ம கேட்கும் போது நம்ம சரியா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். வாங்க என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொன்னோம். சரியா? ஜட்டுன்றதுக்கு ஏன் பேர் கொடுக்குறோம்? ஜாலன்று எந்த மொழி சொல்லு? ஜெர்மன் மொழி சொல். அதுக்கு என்ன பொருள்? எண்ணுதல் அல்லது என்னது எண்ணிக்கை காண்பது அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? முழுக்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம். மிகை முழுக்களோடு சேர்ந்த பூஜ்யத்துக்கு என்ன பேரு? குறையற்ற முழுக்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். மிகை முழுக்களோடு சேர்ந்த பூஜ்யத்துக்கு என்ன பொருள்? குறையற்ற முழுக்கள். குறையற்ற முழுக்களோட வேறு பெயர் என்ன? முழு எண்கள். சரிங்களா? அடுத்து குறை முழுக்களோடு சேர்ந்த பூஜ்யத்துக்கு என்ன பேரு? மிகையற்ற முழுக்கள். சரிங்களா? சோ இப்போ நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். முழுக்கல்ல பூஜ்ஜியத்தை தவிர்த்து மற்ற எண்களுக்கு என்ன பேரு? குறியீட்டு எண்கள். வெரி குட். பூஜ்ஜியத்துக்கு என்ன குறியீடு? குறியீடு என்னது? கிடையாது. வெரி குட், சிறப்பா சொன்னீங்க. சரியா? வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்? முழுக்களோட வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். முழுக்களோட வேறு பெயர் என்ன? திசையன்கள். வெரி குட், சரியா சொல்லியிருக்கீங்க. சரிங்களா? ஸோ வாங்க நாம அடுத்து பின்னம் பார்ப்போம். இந்த பின்னத்துல அப்படின்னு அப்படின்னா தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். ஸோ 3 இருக்கு. என்னது? தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். இது 3க்கும் வித்தியாசம் தெரிஞ்சு அப்படின்னாவே நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நமக்கு கடைசியா நடந்த பிஓல நமக்கு தகு பின்னம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். ஸோ ஆனால் அதுக்கு நம்ம புரிதல் இருந்தால் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் P/Q வடிவில் தான் இருக்கும். தகுபின்னும் எப்படி தான் இருக்கும்? P/Q வடிவில் தான் இருக்கும். இதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸோ அதை நம்ம ஆன்சர் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, 0 விட அதிகமா இருக்கலாம். சரியா? 0 விட என்னவா இருக்கலாம்? அதிகமா இருக்கலாம். அது 1 விட குறைவா இருக்கணும் அல்லது 1 இருக்கணும். இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தகு பின்னம். சரியா? ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். எடுத்துக்காட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்க, 0 விட அதிகமா இருக்கணும், 1 விட எப்படி இருக்கணும்? குறைவா இருக்கணும். இப்போ 1/2 அப்படின்னா என்னது? தகு பின்னம். 1/3 தகு பின்னம். 5/7 அப்படின்னா என்னது? தகு பின்னம். 7/9 அப்படின்னா என்னது? தகு பின்னம். இது போல நம்ம தகு பின்னங்களை சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த பின்னத்துல அப்படின்னு அப்படின்னா மேல இருக்கிறது என்ன சொல்லுவோம்? தொகுதி. கீழே இருக்கிறத பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூமரேட்டர், டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ தகு பின்னங்கள் நான் பார்த்ததுமே என்னால அது தகு பின்னம் தான் அப்படின்னு என்னால சொல்ல முடியும் அப்படின்னா ஈஸியா சொல்லலாம். என்ன அப்படின்னு அப்படின்னா, இங்க இந்த பகுதி வந்து தொகுதியை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தகு பின்னம். தொகுதியை விட பகுதி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? தகு பின்னம். இதை விட ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியுற வண்ணம் சொல்லலாம் அப்படின்னு அப்படின்னா, சரியா? ஒரு தாய் வந்து சின்ன குழந்தை எப்படி தூக்குவாங்க? தூக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா தாய் வந்து என்னது? வெயிட் அதிகமா இருக்கு. குழந்தை வந்து என்னது? வெயிட் கம்மியா இருக்கும். அப்ப கீழே இருக்கிறவங்கள தாயின்னு நினைச்சுவாங்க. வெயிட் அதிகமா இருக்கிறவங்கள வெயிட் கம்மியா இருக்கிறவங்க தூக்குனாங்க. சரியா? சோ வெயிட் அதிகமா இருக்க வெயிட் கம்மியா இருக்கிறவங்க தூக்குனாங்க அப்படின்னா அது தகு பின்னம். தாய் வந்து குழந்தை என்ன பண்ணுவாங்க? ஈஸியா தூக்குவாங்க. அது நாட்டுல நம்ம பாக்குறோம். தகுதா? ஸோ அதனால தகு பின்னம் அப்படின்னு ஞாபகம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதா என்ன அப்படின்னா தகா பின்னம். ஒரு தகா பின்னம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுவும் P/Q வடிவில் தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இது 1 விட அதிகமா இருக்கும். எப்பவுமே எப்படி இருக்கணும்? 1 விட எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கல, சரியா? 3/2, 7/5, 6/5 இது போல நம்ம எவ்வளவு வேணாலும் எழுதிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க, தொகுதி எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. பகுதி எப்படி இருக்கு? குறைவா இருக்கு. சரியா? சோ அது என்னது? தகா பின்னம் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப பாருங்க, வெயிட் குறைவா இருக்கிறவங்க வெயிட் அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? தூக்குறாங்க. இதனால இது என்னது? தகா பின்னம். இதுக்கு அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை தாயை தூக்கினால் என்னது? தகாது. ஏன்னா அங்கேயே விழுந்துரும். சரியா? அவங்க குழந்தை என்ன பண்ணும்? தூக்க முடியாது, விழுந்துரும். அதனால தகாது. சோ தகா பின்னம். தாய் குழந்தையை தூக்கினால் தகு பின்னம். குழந்தை தாயை தூக்கினால் தகா பின்னம். ஸோ ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஸோ 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கு, கலப்பு பின்னம். சரிங்களா? ஸோ இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும்னா ப்ராப்பர், இம்ப்ராப்பர். ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இங்க கலப்பு பின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு கலப்பு பின்னம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்படின்னா
ஒரு கலவு பின்னம் எப்படி இருக்கணும் கண்டிஷன் தெரிஞ்சாவே உங்களுக்கு போதுமானது. ஒரு இயல் எண்ணும் சரியா, ஒரு இயல் எண்ணும் பிளஸ் ஒரு தகு பின்னமும் சேர்த்துருக்கணும். அப்படி இருந்தாதான் அதுக்கு பேர் கலவு பின்னம். ஒரு இயல் எண்ணும் ஒரு தகு பின்னமும் சேர்ந்திருந்தா அதுக்கு என்ன பேரு? கலவு பின்னம். இயல் எண்கள் என்னவா இருக்கலாம்? இயல் எண்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம 1, 2, 3 நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். பிளஸ் ஒரு தகு பின்னம். ஒரு தகு பின்னம் என்னது? 1/2 எடுத்துப்பேன், அது தகு பின்னம் தானே, சரியா? இப்போ இதை நாம கூட்டல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்ப பண்ணுவோம் சரியா. 1 2 இல்ல அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? 1/2 இப்படியே எழுதலாம். இதுக்கு பேர் என்னது? கலப்பு பின்னம் அப்படின்னு பேரு. 1/2 என்னது? கலப்பு பின்னம், சரிங்களா? சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு தியரி கொஸ்டினா என்னவா இருக்கலாம் அப்படின்னு அப்படின்னா, ஒவ்வொரு கலப்பு பின்னமும் தகா பின்னம் ஆகும், ஒவ்வொரு தகா பின்னமும் கலவு பின்னம் ஆகும், இந்த கூற்றுகள் எது சரியானது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த 2 கூற்றுகளுமே ரொம்ப சரியானது. ஏன் அப்படின்னாக்கல, இப்போ இது என்னவா இருக்குது? ஒரு கலவு பின்னமா இதை நாம மாத்துவோம். உதாரணத்துக்கு 1 2 2 + 1 என்னது? 3 3/2. 3/2ன்றது என்னது? ஒரு தகா பின்னம். 3/2ன்றது என்னது? ஒரு தகா பின்னம். மறுபடியும் இந்த தகா பின்னத்தை மறுபடியும் நம்ம மாத்துவோம். இப்ப 3 எதால வகுக்கணும்? 2ஆல வகுக்கணும் அப்படின்னா என்னது? 1. மீதி எவ்வளவு இருக்கு? 1. எதால வகுத்தோம்? 2ஆல. அப்ப இது ரெண்டுமே சரியா அப்படின்னா ரெண்டுமே சரிதான். அப்ப இதுல இருந்து நம்ம தீரியை என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு தகா பின்னமும் என்னவா இருக்கலாம்? கலப்பு பின்னமா இருக்கலாம், சரிங்களா? அடுத்து ஒவ்வொரு கலப்பினம் என்னவா இருக்கலாம்? தகா பின்னமா இருக்கலாம். இந்த 2 கூற்றுமே சரிதான். இதுவே நீங்க கணக்கா கொடுத்தா அப்படின்னா ஈஸியா போட்டுருவீங்க. ஆனா தீரியா கொடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படும். அதை நீங்க சரியா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த பகுதிகள் எல்லாம் ரொம்ப எளிமையா மாறிடும், சரிங்களா? இப்ப உங்களுக்கு இந்த 3ம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தகுபின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். தகுபின்னம் என்னது? தாய் குழந்தையை தூக்கினால் தகுபின்னம். தகா பின்னம் என்னது? தாய் சரி, குழந்தை தாயை தூக்கினால் தகா பின்னம். கலவு பின்னம் எப்படி இருக்கணும்? ஒரு இயல் எண்ணும் ஒரு தகு பின்னம் சேர்ந்தா அது என்னது? கலவு பின்னம். ஒரு கலவு பின்னம் எப்படி இருக்கும்? சரிங்களா? ஒவ்வொரு கலவு பின்னம் என்னவா இருக்கும்? தகா பின்னமா இருக்கலாம், ஒவ்வொரு தகா பின்னமும் கலவு பின்னமா இருக்கலாம். ஸோ 2 கூற்றுகளுமே சரிதான், சரிங்களா? இப்ப பின்னங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வாங்க அடுத்த டாபிக் போவோம். முழு எண்கள் பார்க்க போறோம். இந்த முழு எண்கள் அப்படின்னா ஹோல் நம்பர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். முழு எண்கள் எப்படி ஆரம்பிக்கும்னு தெரிஞ்சாவே நமக்கு 1 மார்க் கிடைச்சிரும். முழு எண்கள் எப்பவுமே 0ல இருந்து ஆரம்பிக்கும், அவ்வளவுதாங்க. இது தெரிஞ்சுட்டா ரொம்ப எளிமை. 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3 4 and so on இன்ஃபைனைட் வரைக்கும் போகும். இதுல நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்? ரொம்ப எளிமையா ஈஸியா தப்பு பண்ணிடுவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, முதல் 3 முழு எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம மைண்ட் அந்த முழு என்ற வார்த்தையை எடுத்துக்காம வெறும் எண்களை மட்டும் நினைச்சு 3 எண்ணையும் கூட்டி சொல்லிடுவோம். 6 அப்படின்னு சொல்லிடுவோம். எவ்வளவு ஈஸியா டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தெரியுமா? நான் ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முழு எண்கள் எங்க இருந்து ஆரம்பிக்குது? 0ல இருந்து ஆரம்பிக்குது. இப்ப 3 எண்கள் அப்படின்னா என்னது? 0வோட கொட்டி நீங்க 3ன்னு தான் சொல்லியிருக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லியிருப்போம்? 6ன்னு சொல்லியிருப்போம். இப்ப முழு எண்கள் எங்க இருந்து ஆரம்பிக்குது? 0ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, முழு எண்கள்ல 0வோட முன்னி என்ன அப்படின்னு கேட்பாங்க. முழு எண்கள்ல 0வோட முன்னி அப்படின்னு கேட்பாங்க. இப்ப முழு எண்கள் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இப்போ நமக்கு 0ன்றது மைண்ட்ல இருக்காது. வெறுமனே 0வோட முன்னின்னு மட்டும் நினைச்சிட்டு நம்ம -1 அப்படின்னு ஆன்சர் பண்ணிடும், சரியா? ஆனா முழு எண்கள் எங்க இருந்து ஆரம்பிக்குது? 0ல இருந்து. இதுக்கு முன்னி என்னது? கிடையாது. வெறும் எண்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அது சரியான விடை. வெறும் எண்கள் இல்ல, வெறும் 0வோட முன்னி அப்படின்னு கேட்டா -1. ஆனா அவங்க பயன்படுத்துற வார்த்தை எப்படி இருக்கும்? முழு எண்கள்ல 0வோட முன்னி அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்னது? கிடையாது. 0க்கு முன்னி என்னது? கிடையாது. தொடரி பிரச்சனையே கிடையாது. 0வோட தொடர் என்னது? 1 தான். 1ஓட தொடர் என்னது? 2 தான். இதே 1ஓட முன்னின்னு கேட்டா 0. ஸோ அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் சரியா புரிஞ்சிடும் அப்படின்னா எளிமையா இருக்கும். ஸோ அடுத்து அப்படின்னா இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்னு சொல்றோம். ஸோ இதுக்கு நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க. இறைவனால் படைக்கப்பட்ட எண்கள், எண்ணக்கூடிய எண்கள், சரியா? ஸோ நிறைய பெயர் இருக்கு, சரியா? இயற்கையான எண்கள் அப்படின்னு. ஸோ இந்த இயல் எண்கள் உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. எப்படிதான் ஆரம்பிக்குது? 1 to 3 தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால அதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ நீங்க தெளிவாயிடுவீங்க. இப்போ 1ஓட இயல் எண்கள்ல 1இன் முன்னி அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? 0ன்னு எழுதுவீங்களா? கிடையாது. என்னன்னு தான் சொல்லணும். இயல் எண்கள்ல 1ஓட முன்னி என்னது? கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். வெறுமனே 1ஓட முன்னின்னு கேட்டா மட்டும் என்ன சொல்லலாம்? நீங்க 0 சொல்லலாம். ஸோ கவனமா இருக்கணும். ரொம்ப எளிமையான
கணக்குகள்ல நம்ம தான் தப்பு பண்ணுவோம். ஸோ கவனமா இருங்க. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம அப்படின்னா பூஜ்ஜியங்கள் அப்படின்னு பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த பூஜ்ஜியத்திலேயே நமக்கு கொஸ்டின் நிறைய முறை கேட்டிருக்காங்க போட்டித் தேர்வுகள்ல. சரியா? பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துருவோம். சரிங்களா? பூஜ்ஜியம். இந்த பூஜ்ஜியம் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போதே பார்த்தோம். பூஜ்ஜியம் என்பது எந்த வகையான எண்ணு? ஒரு விகிதமுறு எண். ஒரு விகிதமுறு எண். அதான் நம்ம சிறப்பு விகிதமுறு எண் அப்படின்னு பார்த்தோமா? அடுத்து வேற என்ன பார்த்தோம்? பூஜ்ஜியம் என்கிறது என்னது? குறியீடு இல்லை அப்படின்னு பார்த்தோம். குறியீடு என்னது? இல்லை அப்படின்னு பார்த்தோமா? சரிங்களா? அடுத்து சரிங்களா? இப்போ அடுத்து பூஜ்ஜியத்துடைய தலைகீழி என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது நம்ம போட்டித் தேர்வில் கேட்ட கொஸ்டின் தான். பூஜ்ஜியத்தோட தலைகீழி என்னது? கிடையாது. சோ பூஜ்ஜியத்திற்கு என்ன கிடையாது? தலைகீழி கிடையாது. பூஜ்ஜியத்திற்கு என்ன கிடையாது? தலைகீழி கிடையாது. அதுக்கு பூஜ்ஜியத்துக்கு என்னது? தலைகீழியே கிடையாது. இது நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் தான். சரிங்களா? டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். ஸோ ரொம்ப கவனமா இருக்கும். சரிங்களா? வேற என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா, பூஜ்ஜியம் ஒரு இரட்டைப்படை எண்ணா ஒற்றைப்படை எண்ணா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? பூஜ்ஜியம் ஒரு இரட்டைப்படை எண்ணா ஒற்றைப்படை எண்ணா? நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க, அது ஒற்றைப்படை எண்ணும் கிடையாது, இரட்டைப்படை எண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனா பூஜ்ஜியம் என்பது ஒரு இரட்டைப்படை எண். பூஜ்ஜியம் என்பது இரட்டைப்படை எண். எப்படி சார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நீங்க இப்ப நான் ஒரு எண்கள் எழுதிக்கிறேன். 0 1 2 3 -1 -2 -3 இப்படி எழுதுறோம்னு சொல்லுங்க. இதுல நீங்க இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு எண் விட்டு ஒரு எண் எழுதுவோம். ஆமாவா இல்லையா? ஒரு எண் விட்டு ஒரு எண் என்னது எழுதுவோம். அப்ப அப்படின்னா -2க்கு அடுத்து அழுத ஒரு எண் என்னது? 0. 0 என்பது எப்போது என்னது? இரட்டைப்படை எண். 0 என்பது எப்போது என்னது? இரட்டைப்படை எண். மாத்தி சொல்லிடாதீங்க. சோ நமக்கு போட்டித் தேர்வுகளில் கேட்ட கொஸ்டின் என்னது? பூஜ்ஜியத்திற்கு என்ன கிடையாது? தலைகீழ் கிடையாது. பூஜ்ஜியம் எந்த வகையான எண்ணு? சிறப்பு விகிதமுறு எண். இதற்கு என்ன கிடையாது? குறியீடு கிடையாது. இது எந்த வகையான எண்ணு? இரட்டைப்படை எண். சரியா? அடுத்து இது இல்லாம இந்த பூஜ்ஜியத்தை உலகிற்கு தந்தவர்கள் யார் அப்படின்னா இந்தியர். இது நம்ம ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். சோ இதை கொடுத்தவங்க யாரு தான்? இந்தியர்கள் தான். இந்த பூஜ்ஜியம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் சோ உலக அளவில் அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோம எண்களை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். இந்த பூஜ்ஜியம் வந்த பிறகு எந்த எண்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. சோ அந்த வகையில நம்ம இந்தியர்கள் என்பதில் ரொம்ப பெருமை கொள்ளலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம விகிதமுறு எண்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம பூஜ்ஜியம் வரைக்கும் பார்த்துட்டோம். சோ அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னாக்கல, சரியா, இயல் எண்களுக்கு கீழே ஒரு 3 பகுதிகள் பிடிச்சிருப்போம். அதுல பகு எண்கள் அப்படின்னு பார்ப்போம். சரியா? அதுல என்னது? பகு எண்கள். பகு எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, சரியா, காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்றோம். பகு எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கல, பள்ளி பருவத்துல உங்களுக்கு சொல்லிருக்கேன். பகா எண்கள் அப்படின்னா சொல்லுவாங்க, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்பட்ட அது என்னது? பகா எண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பகு எண்களுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, 2க்கு மேற்பட்ட காரணிகளை கொண்ட அனைத்து எண்களுமே பகு எண்கள் தான். சரியா? சோ அதுக்கு நல்ல உதாரணம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 என்ற எண்ணை நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்காட்டா. சரியா? 4இன் காரணிகள், 4ஓட ஃபேக்டர் இதெல்லாம் அப்படின்னு எழுத போறோம். 4ஓட ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, 4 எதெல்லாம் நம்மளால வகுக்க முடியும்? வாங்க, எதால வகுக்கலாம்? 1ஆல வகுக்க முடியும், 2ஆல வகுக்க முடியும், 4ஆல வகுக்க முடியும். அப்ப இதுக்கு எத்தனை ஃபேக்டர் இருக்கு? சரியா? 3 ஃபேக்டர் இருக்கு. சரியா? எத்தனை ஃபேக்டர்? சோ காரணிகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. 1 2 4. அப்ப 2க்கு மேற்பட்ட காரணிகளை கொண்ட அனைத்து எண்களுமே பகு எண்கள் தான். 2க்கு மேற்பட்ட காரணிகளை கொண்ட அனைத்து எண்களுமே என்னதான்? பகு எண்கள் தான். சரிங்களா? சோ அப்ப அப்படின்னா வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்? மிக சிறிய பகு எண் அப்படின்னு கேட்கலாம். மிக சிறிய பகு எண் அப்படின்னா 4 தான். அதனாலதான் நான் 4 எழுதினேன். மிக சிறிய பகு எண் எது? 4. சரிங்களா? சரி, இப்போ 4ஓட காரணிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இப்போ 4ஓட வகுத்திகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். 4இன் வகுத்திகள். சரியா? 4ஓட வகுத்திகள் எது? 4ஓட வகுத்திகள் மறுபடியும் 1 2 4. ஆமாவா சார் அப்படின்னா சோ கிடையாது. சோ என்ன அப்படின்னா, இதோட உண்மையான வகுத்தி அப்படின்றதுனா 2 மட்டும்தான். ஏன் அப்படின்னா, இப்போ ஒன்னும் அதே எண்ணும் எல்லா எண்களுக்கும் வகுத்திகளா அமையும். அதனால அது உண்மையான நம்ம என்ன பண்ண முடியாது? டிவைசரா கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ உண்மையான டிவைசர் அப்படின்னு பார்த்தா என்னதான்? 2 தான். சரிங்களா?
இப்போ நம்ம பொதுவா சொல்லும் போது சொல்லுவோம், ஆனா உண்மையான டிவிசன் அப்படின்னு பார்த்தா என்னது 2 தான். ஏன்? ஒன்னாலையும் தன்னாலையும் எல்லா எண்களும் என்ன பண்ணுவோம், வகுப்படும். ஸோ அதனால என்னது 4 வகுத்திகள். இதை உங்களுக்கு நம்பர்ஸா கேட்க மாட்டாங்க, தியரியா கேட்பாங்க. எப்படி தியரியா கேட்பாங்க? ஓர் எண்ணின் எல்லா வகுத்திகளும் காரணிகள் ஆகும், ஓர் எண்ணின் எல்லா காரணிகளும் வகுத்திகளாக இருக்கலாம் அப்படின்னு காரணம் கூட்டு சொல்லுவாங்க. அப்படி கொடுத்தா எல்லா வகுத்திகளும் என்னவா இருக்கும், காரணிகளா இருக்கும். ஆனா எல்லா காரணிகளும் என்னவா இருக்காது, வகுத்தியா இருக்காது. சரிங்களா? ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தியரியா கேட்கும் போது எழுதலாம், மற்றபடி நீங்க நார்மலா படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரிங்களா? அடுத்து பகை எண்கள் பார்த்துட்டோம். அடுத்து பகா எண்கள் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னா பகா எண்கள். ஏன் சார் இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு பாருன்னா, ஆமாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். எண்களின் கதாநாயகனே பகா எண்கள் தான். எங்களுடைய கதாநாயகனே யார் தான், பகா எண்கள் தான். ஸோ இவங்க இல்லாம ஒரு கொஸ்டின் பிரேம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த அளவுக்கு இந்த பகா எண்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை. சரிங்களா? சரி, இத பகா எண்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா அப்படின்னா, ஸோ இருக்கு. அதுவும் என்ன நம்ம பார்க்க போறோம். ஸோ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமா போயிடுவோம். சரிங்களா? சரி, ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 2 காரணிகள் அப்படின்னு எழுதிக்கிறேன். 2 காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 இதெல்லாம் பார்க்க முடியும், 1 2. சரியா? அப்ப இதுக்கு எத்தனை ஃபேக்டர் தான் இருக்கு, 2 ஃபேக்டர் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த ஃபேக்டரும் கிடையாது. சோ இது ஒரு பகா எண். சரியா? இது போல 2 காரணிகள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேற என்னது, பகா எண்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? 2 காரணிகள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றோம், பகா எண்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இது பகா எண். மிக சிறிய பகா எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. மிக சிறிய பகா எண் அப்படின்னா என்னது, 2. சரியா? இரட்டைப்படையில் வரக்கூடிய ஒரே பகா எண் 2. இரட்டைப்படையில் வரக்கூடிய ஒரே பகா எண் என்னது, 2. சரியா? 2ஐ தவிர வேற எந்த ஒரு பகா எண்ணும் இரட்டைப்படையில முடியாது. மற்ற எல்லா எண்களும் ஒற்றைப்படையில மட்டும்தான் இருக்கும், 2ஐ தவிர. 2ஐ தவிர அனைத்து பகா எண்களும் எதுலதான் இருக்கும், சரியா, ஒற்றைப்படையா மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து வேற என்ன, 5இல் முடியக்கூடிய ஒரே பகா எண் 5. 5ன்னு தவிர இந்த 5 மட்டும் தான் முடியும், வேற எந்த எண்ணும் பகா எண்ணும் முடியாது. இப்ப 15 எழுதுறோம், இதோ இல்ல. 25 எழுதுறோம், இல்ல. 35 எழுதுறோம், இல்ல. சரியா? 45 அப்படின்னு எழுதுறோம், இல்ல. ஏன்னா 5ன்னு முடியக்கூடிய ஒரே பகா எண் என்னது, 5 மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. சோ வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க இதுல அப்படின்னா, 1ல இருந்து 50க்குள்ள எத்தனை பகா எண்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சோ இப்போ 1ல இருந்து 50க்குள்ள நமக்கு 15 பகா எண்கள் இருக்கு. சரியா? 1ல இருந்து 50க்குள்ள எத்தனை இருக்கு, 15. அடுத்து 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க, 25. சோ போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு அதிகபட்சமா கேட்ட கொஸ்டின். சோ 1ல இருந்து 50க்குள்ள எத்தனை இருக்கு, 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை எண்கள் இருக்குன்னு கேட்டாங்க. இதெல்லாம் குரூப் 1 கொஸ்டின், குரூப் 1லயே முன்னாடி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ இதை தாண்டி இப்போ வருங்காலத்துல வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னாக்கல, 1ல இருந்து 40க்குள்ள எத்தனை எண்கள் இருக்கு, 1ல இருந்து 60க்குள்ள எத்தனை எண்கள் இருக்கு, அல்லது 1ல இருந்து 70க்குள்ள எத்தனை எண்கள் இருக்குன்னு கேட்கலாம். ஸோ அந்த நேரத்துல போய் நம்ம ஒவ்வொரு பகா எண்களையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கல, ஒரு சில டிப்ஸ் வச்சிருக்கோம், அதை பாருங்க, ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நாம எல்லாம் மொபைல் நம்பர் வச்சிருக்கோம், ஆமாவா இல்லையா? அது போல நான் பகா எண்ணுக்காக ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த மொபைல் நம்பரை நீங்க ஞாபகம் வச்சுட்டு அப்படின்னாக்கல, எந்த நேரத்துல கேட்டாலும் நீங்க என்ன பண்ணலாம், உடனே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ பகா எண்ணோட மொபைல் நம்பர் போயிடுவோமா? ஸோ பகா எண்ணோட மொபைல் நம்பர் 4422322321. இதாங்க பகா எண்ணோட மொபைல் நம்பர். என்னது, 4422322321. சரிங்களா? சோ மொபைல் நம்பர் தான், 10 எண்கள் தான் இருக்கும். சோ ஒன்றும் பிரச்சனை இருக்கு. என்ன சார் இது சொல்ல வருது அப்படின்னு அப்படின்னா, இப்போ நமக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் 4 பகா எண்கள் இருக்குன்னு அர்த்தம். 1ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை இருக்கு, 4. அடுத்து 11ல இருந்து 20 வரைக்கும் இன்னொரு 4 இருக்கு. சரிங்களா? அடுத்து 21ல இருந்து 30 வரைக்கும் 2 எண்கள். அடுத்து 31ல இருந்து 40 வரைக்கும் 2 எண்கள். சரிங்களா? சோ அடுத்து 41ல இருந்து 50 வரைக்கும் 3 எண்கள். அடுத்து 51ல இருந்து 60 வரைக்கும் 2 எண்கள். அடுத்து 61ல இருந்து 70 வரைக்கும் 2 எண்கள். 70ல இருந்து 80 வரைக்கும் 3 எண்கள். 80ல இருந்து 90 வரைக்கும் 2 எண்கள். 90ல இருந்து 100 வரைக்கும் 1 எண்கள். சரிங்களா? சோ அந்த எண்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம படிச்சுக்கலாம். சோ படிச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா மாறிடும். சரிங்களா? அந்த எண்கள் என்னன்னு, அந்த 25 எண்களும் என்னன்னு பார்த்துருவோம். இப்ப பாருங்க,
இப்ப நம்ம பகா எண்கள் 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஸோ வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டா நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் அப்படின்னா 1ல இருந்து 10க்குள்ள அப்படின்னு கேட்டா ஈஸியா எழுதுவீங்க. 2, 3, 5, 7 இந்த 4 எண்கள் தான் என்னது பகா எண்கள். அது எத்தனை எண்கள் வரணும்னு தான் நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். அதுக்குதான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். என்னது 44222321. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், 1ல இருந்து 10க்குள்ள எத்தனை எண்கள் தான் இருக்கணும், 4 எண்கள் மட்டும்தான் வரணும். 11ல இருந்து 20க்குள்ள 4 எண்கள் மட்டும்தான் இருக்கணும். 21ல இருந்து 30க்குள்ள 2 எண்கள் மட்டும்தான் இருக்கணும். 31ல இருந்து 40க்குள்ள 2 எண்கள் மட்டும்தான் இருக்கணும். சோ இது எப்படி சார் நான் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா ரொம்ப எளிமையான முறை. ஃபர்ஸ்டே சொன்னேன், 2 மட்டும் தான் என்னது இரட்டைப்படை எண், மற்றதெல்லாம் என்னது ஒற்றைப்படை எண். அப்ப நம்ம முதல்ல ஒற்றைப்படை எண் எழுதுவோம், அதுக்கப்புறம் எப்படி பகா எண்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, இப்ப நான் ஒற்றைப்படை தான் எழுதுறேன். ஸோ வேற எதுவும் நான் மாத்தி எழுதல. ஸோ 11, 13, 15, 17 சரிங்களா. நான் ஒற்றைப்படை தான் எழுதுறேன், பகா எண் எழுதல. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு அப்படியே சொல்லி தரேன் சரிங்களா. ஸோ அடுத்து 21, 23, 27, 29. ஏன் நான் 15 சரி சரியா நீங்க சரியா 11, 13, 17, 19. ஸோ முன்னாடி ஏன் 15 நான் இங்க அடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 5ல் முடியக்கூடிய எண்கள் என்னது 5 மட்டும் தான், வேற எதுவும் முடியாது. அதனாலதான் 15 அடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 25 நான் எழுதல சரிங்களா. ஸோ அடுத்து எப்படின்னா 31, 33, 37, 39. அடுத்து 41, 43, 47, 49. அடுத்து 51, 53, 57, 59 சரிங்களா. சரி, ஸோ இதே போல அடுத்து உங்க பகுதி வந்து உங்களுக்காக நான் விடுறேன் சரியா. அதை நீங்க செஞ்சு பாருங்க. இங்க என்ன அப்படின்னு மட்டும் நான் கொடுக்குறேன் பாருங்க. இது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது, எல்லாமே 4 எண்கள் எழுதிட்டு இருக்கீங்களே, இப்ப இதுல 4 எண் தானே வரணும் அப்படின்னா இங்க இருக்கிறது எல்லாமே பகா எண்கள் அப்படின்னா கண்டிப்பா பகா எண்கள் தான். அது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்ப 2ஆலையும் 5ஆலையும் வேற எந்த எண்களும் வராதுன்னு சொல்லிட்டேன், ஆமாவா இல்லையா. சோ வேற எங்கேயும் அதோட தொடர்புடைய அது வராது. அப்ப வேற என்னது, 3ஆலையும் 7ஆலையும் இங்க இருக்க கொடுக்கப்பட்ட எண்கள்ல எது வகுப்படுதோ அது பகா எண் கிடையாது சரியா. இருக்கிறத மீதி எண்கள் என்னது 3, 7 தான். 3ஆலையும் 7ஆலையும் எது வகுப்படுதோ அது என்னது பகா எண்கள் கிடையாது சரிங்களா. மத்துதான் என்னது பகா எண். இப்ப பாருங்க, 11 3ஆல வகுக்க முடியுமா, முடியாது. 13 3ஆல வகுக்க முடியாது. 17 3ஆல வகுக்க முடியாது. 19 3ஆல வகுக்க முடியாது. 7ஆலையும் வகுக்க முடியாது. அப்ப இந்த 4 எண்களுமே பகா எண்கள் தான். 4 எண்களும் என்னதான் பகா எண்கள் தான். சரி, இதுல 2 எண்கள் தான் சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த 2 எண்கள் அப்படின்னா 21 எதால வகுக்க முடியும், 3ஆல வகுக்க முடியும். அப்ப கண்டிப்பா அது என்ன எண் கிடையாது, பகா எண் கிடையாது. சரி, இதை விட எளிமையை என்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அதையும் முடியும். அது என்னன்னு சொல்றேன். இங்க பாருங்க, 2 + 1 எவ்வளோ 3ஆ. இப்ப 3ஆல வகுக்க முடியுமா, சோ அது பகா எண் கிடையாது சரியா. இது 3ஆல் வகுப்படும் தன்மை, நான் வகுப்படும் தன்மையை உங்களுக்கு நடத்துறேன். சோ அது புரிஞ்சுட்டு அப்படின்னா மத்த இன்னும் ரொம்ப எளிமையா இருக்கும். வகுப்படும் தன்மை, 3ஆல் வகுப்படும் தன்மை, இதெல்லாம் நான் பின்னாடி நடத்துறேன் சரிங்களா. அடுத்து 2 + 3 எவ்வளோ 5. 5 3ஆல வகுக்க முடியாது. 2 + 7 9, 3ஆல வகுக்க முடியும். சோ அது கிடையாது. மீதி இருக்கிற 2 எண்களும் என்னதான் பகா எண்கள் தான். அடுத்து 3 + 1 4, 4 3ஆல வகுக்க முடியாது. 3 + 3 என்னது 6, சோ வகுக்க முடியும். சோ இது கிடையாது. 3 + 9 என்னது 12, 3ஆல வகுப்படும், அதுவும் கிடையாது. சோ அடுத்து 41 3ஆல வகுப்படாது. 43 3ஆல வகுப்படாது. 47 3ஆல வகுப்படாது. 49 7ஆல வகுப்படும். சோ அடுத்து 3 எண்கள் இருக்கா. அடுத்து 51 3ஆலேயே வகுப்படும். 57 3ஆல வகுப்படும். மீதி இருக்கிற 2 எண்களும் பகா எண்கள் தான் சரிங்க. இது நான் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன சார் பயன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியா நம்மளை ஏமாத்திடுவாங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்பர் சீரிஸ் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா 3, 5, 7 சரியா டேஷ் அடுத்து வரக்கூடிய எண்கள் எதுன்னு கேட்பாங்க. நீ என்ன பண்ணிடுவ, 3 2 வித்தியாசம், இது 2 வித்தியாசம், அடுத்து 2 வித்தியாசம் தான், 9ன்னு எழுதிடுவேன் சரிங்களா. சோ அது தவறு. அப்போ நீங்க என்ன எழுதணும், இது எல்லாமே என்னது பிரைம் நம்பர். ஒருவேளை 9 இருந்தா அதுல ஆப்ஷன் நம்ம திங்க் பண்றது சரிதான். ஆனா அவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வையில தான் நம்ம யோசிக்கணும். சோ இங்க 7க்கு அடுத்து வரக்கூடிய பிரைம் நம்பர் என்னது 11. சோ அதுதான் சரிங்களா. சோ அதனால இது தெரியணும், தெரிஞ்சோம். வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா முதல் 8 பகா எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டுருவாங்க.
முதல் 8 பகா எண்களின் கூடுதல் கேட்டுருவாங்க. அப்ப பகா எண்கள் என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் தான் அந்த கூடுதல் என்ன பண்ண முடியும், உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சோ வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னாக்கல, இதுல முதல் 1 முதல் 30 வரை எத்தனை பகா எண்கள் இருக்குன்னு கேட்பாங்க. அப்ப 4 + 4 + 2 எவ்வளோ, 10 எண்கள். ஸோ ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பகுதி உங்களுக்காக கொடுத்துருக்கேன், நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப எளிமையா இருக்கும். சரியா? இதுல எத்தனை எண்கள் தான் வரணும், இங்க 2 எண்கள், இந்த 3 எண்கள், இங்க 2 எண்கள், இங்க ஒரே எண்கள் மட்டும்தான் வரணும். ஸோ இதுதான் உங்களுக்கு. சரியா? இப்போ பகா எண்கள் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பகா எண்கள்ல பார்க்க போறது சார் பகா எண்கள். சார் பகா எண்களை வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, அல்லது இணை பகா எண்கள். இணை பகா எண்கள். சார் பகா எண்களை வேற என்ன சொல்லலாம், இணை பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருவோம். இந்த எண்கள் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாக்கல, ஒரு செட்டா தான் கொடுப்பாங்க. சரிங்களா? என்ன செட்டு, 2 எண்ணா கொடுப்பாங்க. சரியா? அப்படி செட்டா ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க. சரிங்களா? இப்படி ஒரு செட்டா கொடுப்பாங்க. சரிங்களா? சார் பகா எண்கள்ல அப்படின்னா இந்த பகா எண்களை 2 கொடுப்பாங்க. இது சார் பகா எண்களை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்க கொடுக்கப்பட்ட எண்கள் எல்லாமே பகா எண்களை தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி கண்டிஷன் எதுவும் கிடையாது. சரியா? கொடுக்கப்பட்ட எண்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பகா எண்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப வேற என்ன இருக்கலாம், பகு எண்ணும் இருக்கலாம், பகா எண்ணும் சேர்ந்து ஒரு ஜோடியா கொடுத்துருக்கலாம். அது சார் பகா எண்களா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்ப அங்க இதுல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க 1 கொடுத்துருக்காங்க, இவங்க 3 கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த 1ன்றது என்னது, பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. சரியா? இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் இதுதான். பகு எண்களும் அல்ல, பகா எண்களும் இருக்கக்கூடிய ஒரே என்னது, 1 மட்டும் தான். ஏன்னா இதுக்கு டிவைசர் என்னது, 1 மட்டும்தான். ஃபேக்டரும் 1 தான். சரியா? சோ ஒரே ஒரு ஃபேக்டர், அதனால பகுவும் அல்ல, பகாவும் அல்ல அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து 2 கொடுத்துருக்காங்க, 2 5 3 7 6 8 9 12 இப்படி கொடுத்துருக்காங்க செட்டா. இதுல எது சார் பகா எண்கள் அப்படின்னு கேட்கறாங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, கீழ்கன்ற எந்த இணை வந்து சார் பகா எண்கள் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இந்த 1க்கும் 3க்கும் HCF 1 இருந்துச்சு அப்படின்னா அது சார் பகா எண்கள். சரிங்களா? அது என்ன சார் HCF அப்படின்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அது ரெண்டுத்தையும் பொதுவா வகுக்கக்கூடிய வகுத்தி 1 மட்டும் தான் இருக்கணும், அது தாண்டி வேற எதுவும் வகுக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி இருக்கக்கூடிய ஒரே என்னது 1 மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. அதே போல 2 5 எதெல்லாம் அதிகபட்சமா வகுக்க முடியும், 1 மட்டும்தான். 3 7 1 மட்டும் தான் என்னது வகுக்கும், வேற எதுவும் பொதுவா வகுக்காது. அடுத்து 6 8 அப்படின்னு இதோட SCF என்னவா இருக்கும், 2 இருக்கும். இதோட SCF என்னவா இருக்கும், 2 இருக்கும். அப்ப இது என்னது, கிடையாது. அது இதோட SCF என்னவா இருக்கும், 3 இருக்கும். அப்ப இது என்னது, கிடையாது. சார் வேற என்ன கேட்போம் அப்படின்னா, HCF மதிப்பு 1 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க. சரியா? அதுக்கு என்ன சொல்லலாம் நீங்க, சார் பகா எண்கள். HCF மதிப்பு 1 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, சார் பகா எண்கள் அல்லது இணை பகா எண்கள். சரி, இதுல ஒரு 3 தியரி நீங்க தெரிஞ்சுக்கணும். கொடுக்கப்பட்ட 2 எண்களும் என்னது, பகா எண்ணாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? இதோட SCF மதிப்பு என்னவா இருந்தா சார் பகா எண்கள். சரியா? 1 இருந்துச்சு அப்படின்னா சார் பகா எண்கள். இது போல எத்தனை ஜோடியை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னா, எவ்வளவு வேணாலும் நம்மளால உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், இன்ஃபைனைட் வரைக்கும். நிறைய ஜோடிகளை நம்மளால என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். சரிங்களா? சோ இது சார் பகா எண்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அப்படின்னு அப்படின்னாக்கல இரட்டை பகா எண்கள் பார்த்துருவோம். சரிங்களா? இரட்டை பகா எண்கள் பார்த்துருவோம். இது ரெண்டும் ஒன்னா பார்க்கும்போது தான் நம்மளுடைய புரிதல் இருக்கும். சரிங்களா? இரட்டை பகா எண்கள். இரட்டை பகா எண்கள் அப்படின்னா இது ஒரு செட்டா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு அப்படின்னா 2 3, சரியா, 5 7, 3 5, சரிங்களா, 7 9, 11 13 இது போல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது போல செட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இரட்டை பகா எண்கள் அப்படின்னு சொல்றோம். இரட்டை பகா எண்கள் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்பர் 1 என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட 2 எண்களையும் பகா எண்ணா தான் இருக்கணும். கொடுக்கப்பட்ட 2 எண்களையும் எப்படிதான் இருக்கணும், பகா எண்ணா இருக்கணும். வாங்க செக் பண்ணுவோம். 2 பகா எண்ணா, 3 பகா எண், 5 பகா எண், 7 பகா எண், 3 பகா எண், 5 பகா எண். இங்க 9 என்னது, பகா எண் கிடையாது, கண்டிப்பா அந்த செட்டு இல்லை. அடுத்து 11 13 அது என்னதான், பகா எண்கள் தான். ஸோ கண்டிஷன் நம்பர் 1லயே 1 டெலீட் ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்து கண்டிஷன் நம்பர் 2, இந்த 2 பகா எண்களுக்கு இடையே உள்ள இடைவெளி சரியா எத்தனை இருக்கணும்னா 2 இருக்கணும். இப்ப பாருங்க, 2க்கும் 3க்கும் இடைவெளி எவ்வளோ, 1. அப்ப கண்டிப்பா இது என்னது, பகா எண் கிடையாது.
இடைவெளி என்னது ஒண்ணுதான், அதனால அது என்னது பகா எண் கிடையாது. 5க்கு 7க்கு இடைவெளி 2, 3க்கு 5க்கு இடைவெளி 2, 11க்கு 13க்கு இடைவெளி 2. அப்ப இது எல்லாமே என்ன எண்கள் தான், சரிங்களா, இரட்டை பகா எண்கள் தான். சரிங்களா, அடுத்து வேற என்ன அப்படின்னா, இது போல எத்தனை ஜோடி உருவாக்க முடியும்னு கேட்பாங்க. இது போல எண்ணிக்கையற்ற ஜோடிகளை உருவாக்கலாம். இது போன்ற எத்தனை ஜோடிகளை உருவாக்கலாம், எண்ணிக்கையற்ற ஜோடிகளை உருவாக்கலாம். ஸோ உங்களுக்கு சார் பகா எண்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இரட்டை பகா எண்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் பார்த்துருவோம் நம்ம கொடுத்துருக்கிற மைண்ட் மேப்ல. அது பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பகுதி முழுமையா நிறைவு பெற்றோம். சரிங்களா, அது என்ன அப்படின்னா பகா எண்ணின் மூன்றன் தொகுதி. என்னது, பகா எண்ணின் மூன்றன் தொகுதி. பகா எண்ணின் மூன்றன் தொகுதி. மூன்றன் தொகுதி. சரியா, முன்னாடி பார்த்தது அப்படின்னா, சரியா, கோ பிரைம் பார்த்தோம், அடுத்து ட்வின் பிரைம் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்ப பகா எண்ணின் மூன்றன் தொகுதி, ட்ரிப்ளெட் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பாக்குறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா, சரியா. இது மூன்றன் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 அப்படின்னு பொருள். ஸோ அப்போ 3 எண்கள் இடம்பெறும். ஸோ அதுல 3 எண்கள் நம்ம எழுதுவோம். அந்த செட்டுக்குள்ள 3 எண்கள் எழுதுவோம். சரிங்களா, 1 2 3. அடுத்து 3 5 7, 5 7 9. அடுத்து 9 11 13. சரிங்களா, அப்படி 3. இது வரைக்கும் பார்த்தது எத்தனை பார்த்தோம், 2 பார்த்தோமா. இப்ப எத்தனை பார்க்க போறோம், 3 பார்க்க போறோம். ஸோ வாங்க, இப்போ கண்டிஷன் நம்பர் 1 என்ன அப்படின்னு பண்ணா 3 எண்களுமே பகா எண்ணா தான் இருக்கணும். 3 எண்களும் எப்படிதான் இருக்கணும், பகா எண்ணா தான் இருக்கணும். அப்போ கண்டிஷன் நம்பர் 1லயே இது 1 வந்து என்னது, பகுவும் அல்ல பகாவும் இல்லை. அப்போ இது வராது. அடுத்து இது 3 பகா எண் தான். அடுத்து 9 என்னது, பகா எண் கிடையாது. அப்ப இதுவும் வெளியாயிடுச்சு. அடுத்து இதுல 9ல பகா எண் கிடையாது. ஸோ அதுவும் என்னது, வெளியாயிடுச்சு. இப்ப இருக்கிறது என்னது 3 5 7. சார் வேற என்ன சார் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, அடுத்து இந்த 3 எண்கள்ல அடுத்தடுத்து இரு எண்களுக்கு இடையே உள்ள இடைவெளி ஸோ 2ஆ இருக்கும். இருக்கா, ஸோ இருக்கு. ஸோ அதுதான் என்னது, பகா எண்ணின் மூன்றன் தொகுதி. சரிங்களா, இப்போ இது போல நம்மளால எத்தனை ஜோடிகளை உருவாக்க முடியும் அப்படின்னா, எத்தனை ஜோடிகளை உருவாக்க முடியும் சொல்லுங்க, எண்ணற்ற அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, ஆமாவா இல்லையா. ஸோ அப்படி கிடையாது. இது போன்ற இந்த ஒரே ஒரு ஜோடியை தவிர வேற எந்த ஜோடியும் உருவாக்க முடியாது. ஸோ இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். பகா எண்ணின் மூன்றன் தொகுதியில் இடம்பெறக்கூடிய எண்கள் எதுன்னு கேட்கலாம். 3 5 7. இது தவிர வேற எந்த எண்ணும் கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ பி சி, சரியா, டி அப்படின்னு கொடுத்துட்டு, சரியா, 3 5 7, சரிங்களா, இப்ப 11 அப்படின்னு கொடுக்கலாம். சரியா, இந்த கொடுக்கப்பட்ட எண்கள்ல தொடர்பற்ற எண் எதுன்னு கேட்பாங்க. கொடுக்கப்பட்ட எண்கள் என்னது, தொடர்பட்ட எண்கள் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்க இது தெரியலனாலும் ஈஸி ஐடென்டிஃபை பண்ணலாம், இது தெரிஞ்சாலும் உங்களால ஈஸி ஐடென்டிஃபை. இது 3 என்னது, பகா எண்ணின் மூன்றன் தொகுதி. இது மட்டும் தான் என்னது, மூன்றன் தொகுதி கிடையாது. ஒருவேளை இது தெரியல அப்படின்னா நீ என்ன ஐடென்டிஃபை பண்ணீங்க, நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா 3க்கும் 5க்கும் இடைவெளி 2, 5க்கும் இடைவெளி 2, இதுக்கு இடைவெளி 4. அப்ப இதுதான் வராது அப்படின்னு எழுதுவீங்க. ஸோ ஆனா எது இருந்தாலும் அது ப்ராப்பரா தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம மெய்யெண்கள் தொடர்பான கொடுத்த மைண்ட் மேப்பை வந்து நிறைவு செஞ்சிருக்கோம். சரிங்களா, இது முழுமையா தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எண்கள் தொடர்பான புரிதல் இருக்கும். சரியா, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கண்டினியூவா வீடியோ போடுவோம். உங்களுடைய ஆதரவு இருக்கிற வரையிலும் நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா, ஸோ நிறைய உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வேற எது இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம தொடர்ச்சியா இணைந்தே இருப்போம். ஸோ இந்த வரக்கூடிய குரூப் 2 தேர்வு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா மாறும். கணிதம் என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்ற ஒரு குறை உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ தமிழும் கணிதமும் இல்லாம உங்களால இந்த போட்டித் தேர்வை ஜெயிக்கவே முடியாது. அது எழுதப்படாத உண்மை. சரிங்களா, ஸோ அதனால கணிதத்தை உங்களுக்கு எவ்வளவு எளிமையா நான் சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையா சொல்லித்தரேன். வாங்க, எங்களோட எப்பவுமே இணைஞ்சிடுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே நாங்கள் இந்த 25 மார்க் 25 எடுக்க வேண்டியது என்னுடைய முழுமையான பொறுப்பு. சரிங்களா, நன்றி, வணக்கம்.